ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டு. நம்பர் 1, crucifixion of our pride and arrogance. நம்முடைய பெருமை, திமிர் என்ன பயங்கரமாக தேசம் சொல்லி பார்த்துருமா. முதல் 5 அதிகாரத்தில் உன்னை மொட்டை அடிப்பேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்லாம் சொல்லுவார். சொல்கிற ஆண்டவரே நான் சுத்த உதடுள்ள. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் 2வது அவர் சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க காண்கிறார். என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆலயமாகிய இருதயத்தில் பிரியமல், என்னுடைய ப்ரைட் வீற்றிருக்கக்கூடாது, என்னுடைய பணம் வீற்றிருக்கக்கூடாது, என்னுடைய படிப்பு வீற்றிருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு ஊழியத்துக்கு நஷ்டம். நான் யார் தெரியுமா? நான் எபிரேயன். என்ன நினச்சிக்கிட்டேன்? நான் எபிரேயன் மாத்திரம் இல்லை, நான் பரிசேயன்டா. பரிசேயர் தங்களை ஒரு பெரிய, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் லா மாதிரி. பரிசேயர், சேயர் என்றால் பிள்ளைங்கன்னு அர்த்தம். பரிசேயர் என்றால் ஸ்பெஷல் பிள்ளைங்க என்றார். நான் யார் தெரியுமா? நான் ஆர்டினரி இல்லை, நான் பரிசேயன்டா. பைபிளாக நல்லா தெரியும், பைபிள் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா தத்துவ காணிக்கெல்லாம் ஒழுங்காக கொடுப்பேன். யார் தெரியுமா? ரொம்ப நேர்மை உள்ளவன். அவங்கெல்லாம் சோளத்தில் போய் முட்டிக்குவாங்களாம். ஏன்னா ஏறிட்டு பார்க்காமலே குனிஞ்சிக்கிட்டே நடப்பாங்க. அதனால் அவங்க நெற்றியில் காயம் இருக்குமா. காயம் இல்லைன்னா இவன் பறக்க பார்த்து நடந்தவன் மற்றவங்க சொல்லுவாங்கன்னு வேணுக்குன்னு போய் நெற்றியில் முட்டிக்குவாங்க. அவ்வளோ பயங்கரமான ஆளுக்கு. நான் யார் தெரியுமா? பரிசு. நான் யார் சாதாரண ஆளா? கமாலியலுடைய பாதத்தில் உட்காந்து படிச்ச வேண்டாம் நான் நினச்சிக்கிட்டீங்க. என்ன அந்த உசியா மரணம் அடையும், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, அந்த ஈகோ அல்ல. ஐ எம் டெட் வித் கிரைஸ்ட். இப்போ யார் என்னுடைய இருதயத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறார்? தேவன். உசியா ராஜா சத்தம் ராஜாவாக தேவன் சிங்காசனத்தில், பிரியமான ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டு அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய பிரசன்ஸ், வஸ்திரம் அவருடைய சாட்சியை காட்டுகிறது. அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல், the train of his garment, அந்த வஸ்திரத்தை தொடும்போது வல்லமை புறப்படும். பிரியமானவர்களை, தேவனுடைய வஸ்திரம் வல்லமை, அவருடைய கேரக்டர், அவருடைய டெஸ்டிமனி அதால் நிறைஞ்சிருக்கு. இப்போ நான் ஊழியம் செய்யணும், உசியா சாகணும். 2வது என் இருதயத்தில் தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும், அவருடைய வல்லமையினால் நான் மூடப்பட்டிருக்கணும்.